சமீபத்தில் செய்தியாளர் தாக்கப்பட்ட அதே திருப்பூர் மாவட்ட காமநாயக்கன்பாளையம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு அபய குரல் வந்தது. தொலைபேசியில் பேசிய நபர் காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை கூறினார். அவர் கூறியது என்ன, உண்மையில் நடந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா காமநாயக்கன்பாளையம் காவல் நிலைய அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் உடலில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு விழுந்து நிலைகுலைந்து போன செய்தியாளர் நேசப்பிரபு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் நடவடிக்கை தாமதமானது என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அதைவிட அதிர வைத்த சம்பவம் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக செய்தியாளர் நேசப்பிரபு போலீசாரை தொடர்பு கொண்டு தன்னை தாக்க வருவதாக பெரும் பதற்றத்துடன் தெரிவிக்கும் போது அதற்கு போலீசார் நிலைமையின் தீவிரத்தை உணராது அலட்சியமாக அளித்த பதில் காவல்துறையின் மீது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது. சரியோ தவறோ தன் உயிருக்கு ஆபத்து என ஒருவர் தெரிவிக்கும் போது உடனே சென்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினர் அலட்சியமாக பேசியது சரியா என்றும் உண்மையில் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தியாக வெளியிட்டது. அதன் எதிரொலியாக செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்த அதே காமநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருந்து சத்தியம் தொலைக்காட்சி அலுவலக தொலைபேசியில் மற்றுமொரு அபய குரல் ஜனவரி 28ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 8 மணி அளவில் வந்தது. தொலைபேசியில் பேசிய நபர் தன் பெயர் அன்பரசு என்றும் தான் ஒரு விவசாயி என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின்னர் என்ன பிரச்சனை என்று கேட்டபோது தொடர்ந்து பேசிய அன்பரசு செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்ட போது காமநாயக்கன்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் ரவி காவல் நிலையத்தில் தான் இருந்தார் என்றும் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலில் இருந்து காப்பாற்றுவதற்கான சூழல் இருந்தும் அதை காவல் ஆய்வாளர் செய்யவில்லை என பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்தார். மேலும் தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு காவல் ஆய்வாளர் ரவியே செய்தியாளர் நேசப்பிரபுவிடம் தாக்குதலுக்கு காரணமான அந்த சர்ச்சைக்குரிய செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் அதனால் ஏதேனும் பிரச்சனை வந்தால் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்து தன் அலுவல் ரீதியான பொறுப்பை தட்டி கழித்ததாக அன்பரசு கூறியிருந்தார். ஒரு காவல் ஆய்வாளரை குறிப்பிட்ட சிலருக்கு எதிரான செய்தியை எடுக்க வேண்டாம் என தெரிவித்தார் என கூறப்படுவது முழுக்க முழுக்க எங்களை தொடர்பு கொண்டு பேசிய அன்பரசுவின் குற்றச்சாட்டு மட்டுமே. இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு எங்கள் பொது மேலாளரிடம் பேசிய விவசாயி அன்பரசுவின் தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்போம். வணக்கம் சார், சத்தியம் தொலைபேசி மேனேஜர் தானுங்க, சென்ட்ரல் மேனேஜர். ஆமா, தொடர்பு கொள்ள விரும்புறீங்களா? என்ன விஷயமா? ஒரு வீடியோ நீங்க பதிவு பண்ணிருந்தீங்களங்க, சொல்லுங்க. அதுல இவங்க எல்லாம் முன்னுக்கு பின் முரணான தகவல் சொல்றாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா. இந்த சம்பவம் நடக்கும் போதுங்க ஆய்வாளர் பக்கத்துலயே தான் இருந்திருக்காருங்க ஸ்டேஷன்ல. அப்படியா? அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் தான் ஜீப் எடுத்துட்டு போறாரு. எங்க போறாரு? வெளியில போயிட்டாரா? இல்ல, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் இவங்க சொல்றாங்கல்ல, அந்த பக்கத்துல தானுங்க அந்த பெட்ரோல் பங்க் காவல் நிலையத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வித்தியாசங்க. சரிங்க. இவங்க போகாம ஸ்டேஷன்ல நிறைய இருக்கிறாங்க, 4-5 பேர் வேற ஒரு பிரச்சனைக்காக கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காரு. ஓ சரிங்க. அப்ப இந்த சம்பவம் தடுக்கணும்னு நினைச்சிருந்தா முன்கூட்டியே அவர் போயிருக்கலாம். ஒண்ணு. சரிங்க. ஏற்கனவே 2 செய்தி போட்டிருந்தனால டாஸ்மார்க்கை பத்தி இவர் பாத்தீங்கன்னா அந்த கூட்டு வான் பண்ணிருக்காரு. வேற செய்தியே உனக்கு போற செய்தி இல்லையா? யாரு வான் பண்ண? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு நேசப்பிரபு வான் பண்ணாரு. ஆமாங்க. சரி அப்படின்னு நிறைய தகவல் சோர்ஸ் வருதுங்க. சரி. பத்திரிகையாளரும் ஒரு 4-5 பேர் ஒன்னா இருப்பாங்கல்ல. கரெக்ட். அவங்க கிட்ட கூட்டு வான் பண்ணிக்கிறது பிரபு கிட்டே சொல்லிருக்க. அப்படி வேற செய்தியை உனக்கு இல்லையா, போட முடியாது, நீ எதுக்கு திருப்பி இதே போட்டுக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் பாத்துக்கோனே சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி.
வெட்டப்படுற நேரத்துல இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்துல இருந்தாருன்றது உங்க வாதம் இல்லையா? உங்க நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு வாங்கினீங்கனால காவல் நிலையத்தில் இருந்தாரா இல்லையாங்கிறது உறுதியாயிரும். விவசாயி அன்பரசு இதுவரை தெரிவித்தது சமீபத்தில் நடந்த செய்தியாளர் மீதான தாக்குதல் தொடர்பாக அவருடைய குற்றச்சாட்டுகள். ஆனால் அதை தொடர்ந்து அன்பரசு தெரிவித்த குற்றச்சாட்டு தான் சம்பந்தப்பட்ட காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் போலீசாரின் அலட்சியமும் அட்டூழியமும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறதோ என்ற ஐயத்துடனான கேள்வி எழுப்பி அதிர்ச்சியடைய வைக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன் அந்த தொலைபேசி உரையாடலை கேட்போம். நான் பிஏபி வாய்க்கால் இருக்கு திருமூர்த்தி டேம்ல இருந்து வெள்ளகோயில் வரைக்கும் போகுது நம்ம வழியா வாய்க்கால். சரி. அதுல தண்ணி திருட்டு நடக்குதுங்க. சரிங்க. அது சம்பந்தமா அங்க ரெட் பெட்டிஷன் எல்லாம் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி கடந்த 13/7/2023 WP 3181/2017 வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பெட்டிஷன்ஸ் மனு கொடுத்தாங்க கலெக்டர் சப் கலெக்டருக்கு எல்லாம். சரிங்க. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல தண்ணி திருடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தொலைதூரத்துக்கு. சரிங்க. அந்த கோர்ட் டைரக்ஷன் படி இல்லாம முறைகேடா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சம்பந்தமா நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு நான் 15/9/2022 ஒரு பெட்டிஷன் கலெக்டர் கொடுத்தனுங்க. சரிங்க. சீஃப் இன்ஜினியர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சூப்பர் கண்காணிப்பு பொறியாளருங்க இந்த மாதிரி 9 பேருக்கு கொடுத்தேன். அதுல எஸ்பி மடங்குறாருங்க. இந்த மாதிரி இவங்க மேல புகார் கொடுக்குறேன், இவங்களால எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, இவங்களால உயிருக்கு எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறனால எனக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாரால உங்க உயிருக்கு பாதுகாப்பு? திருடுறாங்கல்லங்க. யாரால தண்ணி திருடுறா? நிறைய திருடிட்டு இருக்காங்க. வாய்க்காலில் தண்ணீர் திருட்டு நடப்பதை எதிர்த்து சமூக ஆர்வத்தில் சட்ட ரீதியாக போராடி வந்த அன்பரசு நீதிமன்றத்தில் தனக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றும் அது அமல்படுத்தப்படாமல் தீர்வு கிடைக்காத நிலையே இருந்துள்ளது. அதனால் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், பொதுப்பணித்துறை அதிகாரி, நீர்ப்பாசன அதிகாரி என அனைத்து தரப்பினரிடமும் மனு அளித்து வலியுறுத்தி வந்துள்ளார். இதனால் தொடர்ந்து மிரட்டல்களை எதிர்கொண்ட அன்பரசு தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது எனவும், எனவே தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் கடந்த 15/9/2022 அன்று மனு கொடுத்துள்ளார். ஆனால் அவருடைய புகார் மனு மீது காவல்துறையினர் துளியும் அக்கறை காட்டவில்லை. அதன் விளைவு அன்பரசு அச்சமுற்று எதிர்பார்த்ததைப் போலவே அவர் மீது கடந்த 27/9/2023 அன்று இரவு 8:30 மணியளவில் கோட்டப்பாளையம் என்ற பகுதியில் மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மர்ம நபர்களால் தாக்குதலுக்குள்ளான அன்பரசு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் ஒரு நாள் அனுமதிக்கப்பட்டு முதல் உதவி பெற்று பிறகு மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி ஆராதனா என்ற தனியார் மருத்துவமனையில் 3 நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்றார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது தன்னுடைய வேதனையை பதிவு செய்து வீடியோ வெளியிட்ட அவர் தவறை தட்டி கேட்பதால் கூலிப்படை ஏவி தாக்குவதாகவும், இதனால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார். அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். கூலிப்படையினர் என்னை அடிச்சு பெட்டிஷன் போகிற இடம் பார்த்தீங்கன்னா 2 கையும் நான் 2 கையும் முடிச்சிடுவேன், 2 காலையும் முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ இவன் தான் பெட்டிஷன் போடுறாங்க கையோடன்னு கோபாலசன் சொன்னேன். சதீஷ்குமார் உடனே தான். இப்போ நான் தப்பத்தான் தட்டி கேட்குறேன், தண்ணி திட்டுறாங்க வாய்க்காலில், அதை கேட்குறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணை வலிச்சிருக்காங்க, பிஏபி வாய்க்கால் மேடு மண்ணை வலிச்சு அங்கே சொந்த உபயோகத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க, திருடிட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை மாவட்ட நிர்வாகத்துக்கு பல முறை நான் மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்த மனு திருட்டு சொந்தமாக அங்கே ஏஐயும் கொடுத்துருக்காங்க. தண்ணி திருட்டு சொந்தமாக நானும் புகார் கொடுத்துருக்கேன், மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்கேன், சார் ஆட்சியர் கொடுத்துருக்கேன். நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இனிமேல் பெட்டிஷன் நீ போட்டீங்கன்னா உனக்கு பொண்ணு ஓடுவோம் மிரட்டல் விட்டு போகிறாங்க. இதெல்லாம் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. எனக்கு மட்டுமில்லை, நான் குடும்பத்தில் இருக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது. கூலிப்படை ஏறி ஒரு தப்பை தட்டி கேட்டால் இந்த கூலிப்படை ஏறி இந்த மாதிரி அடித்து காயப்படுத்தும் போது இந்த மாதிரி இது யார் கேட்குறது? தமிழக அரசு அப்படியே இதில் இந்த மாதிரி தப்பை தட்டி கேட்கறவங்களுக்குலாம் அரசு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனக்கு நீதி வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
தனக்கு நீதி வேண்டும், தன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து போராடி வரும் அன்பரசு இதற்கு எந்த தீர்வும் கிடைக்கப்பெறாமல் போகவே சத்தியம் தொலைக்காட்சியிடம் முறையிட்டதை அடுத்து நம்முடைய அறிவுறுத்தல் மற்றும் முன்னெடுப்பில் தனக்கு நடந்த பிரச்சனைகள் குறித்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் கொடுத்த பிறகு அன்பரசு கொடுத்த பேட்டியையும், அதற்கு முன் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரோடு சத்தியம் தொலைக்காட்சியின் பொது மேலாளர் பேசிய தொலைபேசி ஆடியோவையும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். திருப்பூர் மாவட்ட இன்னைக்கு காலையில அலுவலகத்துக்கு ஒரு அபயக்குரல ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. அதை தொடர்ந்து நானே அந்த எண்ணில் பேசினப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் அந்த ஏற்கனவே அந்த செய்தியாளர் தாக்கப்பட்ட அதே காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து அன்பரசுன்னு ஒரு விவசாயி பேசணும். அவர் என்ன சொன்னாரு, இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திலிருந்து அந்த பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்கள்ல இருந்து தண்ணீர் திருட்டு நடைபெறதால அவரே அவர் நிலத்துல விவசாயம் பண்ண முடியாமல் போனதாலும் மற்ற பிற விவசாயிகளும் கஷ்டப்படுறதுனாலையும் இந்த பிரதான கால்வாயிலையும் கிளை கால்வாயிலையும் தண்ணீர் திருட்டு நடக்கிறதுனால கடைமணி வரைக்கும் முழுமையா தண்ணீர் போய் சேராததுனால விவசாயம் பண்றதுல பெரும் சிக்கலா இருக்குன்னு உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து ஃபேவரபிளா வேர்டிக்ட் வாங்கி வச்சிருந்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இந்த தண்ணீர் திருட்டுல ஈடுபட்டிருந்தவங்களால அவருக்கு ஆபத்து வருமோன்னு அஞ்சி அப்போது இதே காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர்கிட்ட புகார் அளிச்சிருந்திருக்காரு. அது அவர் அளிச்ச புகார்ல எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் எதிர்பார்த்த மாரியே ஒரு 2 மாசத்துல தாக்கப்பட்டிருந்திருக்காரு. மருத்துவமனையில உள்நோயாளி அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அப்போது அவர் எடுத்த காட்சி பதிவை கூட எங்களுக்கு இப்ப அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு அந்த மருத்துவமனை ப்ரொசீஜர்ஸ் படி எம்எல்சியா ட்ரீட் பண்ணுன்ற ஒரே கட்டாயத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காரு. இதை எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தார். நாங்க ஒரு பொறுப்புள்ள ஊடகம், எங்களோட ஊடக கடமை இதை செய்தியாக்குறது, அதை நாங்க செஞ்சுக்குவோம் சார். பட் எங்களுக்கு இந்த அவலத்தை தீர்க்கிற ஒரு தார்மீக பொறுப்பும் இருக்கு. So can I please place a request before you, sir? Now can I ask my reporter to bring this person to you at your convenience tomorrow? நீங்க நாளைக்கு நிச்சயமா they can come tomorrow to my office anytime between 10 to 5 o'clock. 11:30 12க்கு வந்தா கன்வீனியன்ட்டா இருக்கும். நேராவே பாத்துறேன். நான் ஒரு கான்வர்சேஷன் ஞாபகப்படுத்த சொல்லுங்க. எங்க பேசினாங்கன்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் ஞாபகப்படுத்த சொல்லுங்க. Sort it out. So nice of you. We really feel obliged. சார், நான் என்ன பண்றேன், ஒரு 11 மணிக்கு என்னோட மாவட்ட நிறுவனர் சத்தியம் தொலைக்காட்சி மாவட்ட நிறுவனர் பேர் ஜெரி, அவர் இதை நினைவுபடுத்தி இந்த பாதிக்கப்பட்ட அன்பரசுவை கூட்டிட்டு உங்கள்கிட்ட வருவார் சார். சரி, நீங்க ஒரு மனு பார்த்துக்கிறேன். ஷூர், தேங்க்யூ சார். அவங்கள்ட்ட கொடுத்த மனு புதுசா பொறுப்பேற்று இருக்கிற அபிஷேக் சார்கிட்டையும் நான் பேச போறேன். அவர்கிட்டயும் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மனுவை கொடுக்க சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் என்னவோ முன். நான் ஒரு விவசாயி, பல்லடம் தாலுகா வாயுவலை கிராமத்துல தோட்டப்பாளத்தில் குடும்பத்தோட குடியிருந்து வருகிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலம் பரம்பிக்குளம் ஆலியார் பிஎப்பி கால்வாய் பாசனம் வழியா பாசனம் பெற்று வரும் நிலையில அருகில் இருக்கிற விவசாயிகள் கோபாலகிருஷ்ணன், லிங்கசாமி, சதீஷ்குமார் ஆகிய தண்ணி திருடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு பாதிப்பு ஏற்பட்டதுனால 15/9/2022 மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் கலாய்வு செஞ்சாங்க. அந்த 27/4/2023 கலாய்வு செய்யும் போது அந்த இடத்துக்கு உதவி பொறியாளர் திருநலத்துறை அவங்க அழைத்ததன் பேர்ல அங்க நான் சென்றேன். அந்த டைம்ல நான் போன இடத்துக்கு காமிச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை தாக்குனாங்க. அது சம்பந்தமா நான் பல்லடம் அரசு மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை பெற்று காமநாயக்கன் காவல் ஆய்வாளர் ரவி அவர்களும் புகார் கொடுத்தேன். அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சாரு. அந்த புகாரின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. மறுபடியும் தொடர்ச்சியா என்னோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கேட்க அரசு அலுவலர்கிட்ட புகார், நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த நிலையில 27/9/2023 அன்று நான் தோட்டத்துல போய் பால் கறந்துட்டு வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது சதீஷ்குமார், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கூலிப்படையை கூட்டிட்டு என்னை அடிச்சு காயப்படுத்தி இரும்பு தடியால் அடிச்சு காயப்படுத்தி பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கும் போது காமநாயக்கன் ஆய்வாளர் அனுப்பியின் பேர்ல காவலர்கள் என்னோட வாக்குமூலத்தை வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு பதிவு செஞ்சதன் அடிப்படையில இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது சம்பந்தமா 4 மாத காலம் ஆகி அந்த நடவடிக்கை இருக்கிறதுனால
நான் வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு மனு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு இது சம்பந்தமாக வந்து நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து பொது மேலாளர் சுவாமிநாதன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு நான் எனக்கு நடந்த கொடுமையில் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அணுகி புகார் கொடுக்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்று வந்து சத்தியம் தொலைக்காட்சி நிருபருடன் சேர்ந்து நான் மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்தேன். மாவட்ட ஆட்சியர் வந்து கனிவா விசாரிச்சு என்னோட வந்து புகார் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கான அனுப்பி வைக்கிறத உறுதியளித்திருக்காரு. இது சம்பந்தமா வந்து எனக்கு வந்து உறுதுணை அந்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி. இந்த புகார் மனு குறித்து திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலக ஆய்வாளர் திரு முத்துபாலையுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் பொது மேலாளர் திரு சுவாமிநாதன் பேசிய ஆடியோவை தற்போது கேட்போம். ஹலோ, Mr. Muthumalai, Inspector from Tirupur SP's office. Yes, sir. தண்ணீர் திருட்டு நடக்கிறதுனால கலைமடை வரை தண்ணீர் ஒழுங்கா போய் சேராததாகவும் அதனால சுற்றுவட்ட விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுனால இவங்களே அதை முன்னெடுத்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து சாதகமா ஒரு ஆணையையும் பெற்று அதை வந்து யாரும் அமல்படுத்தாத காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போதைய மாவட்ட ஆட்சியர் முதல் தாசில்தார், விஏஓ, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் இன்ஜினியர் முதல் ஜூனியர் இன்ஜினியர் மொத்தம் ஒரு 9 பேருக்கு மனு போட்டிருக்காரு. அதுலயும் எந்த நடவடிக்கையும் இல்லையா. அது என்ன பண்ணிருக்காரு, தண்ணீர் திருட்டில் ஈடுபடுறவங்க இதனால இதே மாதிரி நம்ம முன்னெடுக்கிறது நம்மளுக்கு ஏதோ உயிருக்கு அச்சம் ஏற்படுமோ அப்படின்னு உணர்ந்து அவர் வந்து அந்த ஒரு 3 பேர் குறிப்பிட்டு அவங்க பேர்ல புகாரும் அளிச்சிருக்காரு. அதே காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் அவர் கொடுத்த புகார்ல அப்போது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா அவர் பயந்து எதிர்பார்த்தது மாரி அந்த அன்பரசு கொடுத்த புகார்ல அவர் வந்து 9ஆம் மாசம் 22ஆம் வருஷம் அந்த ஆவணங்கள் அமைச்சிருக்காரு எங்களுக்கு. இல்ல 22 சரிங்க சார். I might not be factually right with the figure and dates, but I have all the documents with me. Yeah, please hear me out. நான் என்ன சொல்றேன், அவர் எதிர்பார்த்தது மாதிரி அவர் தாக்கப்பட்டிருக்கார். அவர் கொடுத்த போத நடவடிக்கை எடுக்காத காவல் அதிகாரிகள் அப்போது மருத்துவமனையில் அவர் வந்து இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தது, பெருத்த அளவில் பாதிப்போடு அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அப்ப எடுத்த காட்சி பதிவெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிட்டு அப்போ வந்து அது எம்எல்சி, அது ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளைண்ட் பண்றது எம்எல்சி ஆக்கி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரிங்க சார். அதுலயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் சொன்னாரு. அந்த நேசராஜன் தாக்கப்பட்ட சமயத்துல அவரோட வாதம் என்னன்னா, அந்த இப்ப காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்க இன்ஸ்பெக்டர் ரவி வந்து காவல் நிலையத்துலதான் இருந்ததாகவும், அவர் அன்பரசன் வார்த்தைகள்ல சொல்லணும்னா அவர் ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்ததாகவும், இவர் தாக்கப்படுவார்னு முன்னாடி அறிந்திருந்ததாகவும், அது தாக்கப்பட்டார்னு அழைப்பு வந்தோன்னு உடனே கிளம்பிட்டதாகவும் சொல்றாரு. சரியா? இதெல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவி பதிவுகள்ல இருக்குன்னு சொல்றாரு. சரியா? நான் இந்த 2 விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர் மிஸ்டர் கிறிஸ்துராஜன் இப்ப சொன்னேன். சரியா? இப்ப சொல்லிட்டு இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சொன்னேன், இது மாதிரி எல்லாம் எங்க கவனத்துக்கு வந்ததுனால ஒரு ஊடக கடமையா இந்த செய்தியை நான் ஆக்கிட்டு, ஆனா ஒரு சமூக பொறுப்பு, தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அது என்ன, நம்ம கிட்ட வந்த ஒரு விஷயத்த முறையான தீர்வு அறிவுறுத்தி அதை முன்னெடுத்து செல்லணும். அதனால இங்க புதுதா பொறுப்பேற்றிருக்கிற அபிஷேக் குப்தா சார்ட்டே மனு கொடுத்துட சொல்லியிருக்காரு. சரியா? நான் அதை முடிச்சு எஸ்பி சொல்லி I tried calling the SP. He was busy in the morning, but he is not reachable now. முதல்ல அவர் ஏற்று இருக்க புது பொறுப்புக்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பா முழு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. பிறகு இதையும் சொல்லிட்டு இந்த மனுவையும் கொஞ்சம் வாங்கிட்டு என்ன முறையான முன்னெடுப்போ கொஞ்சம் பார்த்தா. சட்ட ஒழுங்கை காப்பதும் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் தான் காவல்துறையின் கடமை. ஆனால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது, பாதுகாப்பு வேண்டும் என கோரிய பின்பும் நிலைமையின் தீவிரத்தை உணராது அலட்சியமாக நடந்து கொள்ளும் இது போன்ற முன்கள காவல்துறையினரால் ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாகவும் காவல்துறை மற்றும் அரசு இயந்திரத்தின் அலட்சிய போக்கு குறித்தும் சத்தியம் தொலைக்காட்சியின் கருத்தாக எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் கூறுவதை தற்போது பார்க்கலாம்.
2-3 தினங்களுக்கு முன்பு காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் தனியார் தொலைக்காட்சியோட செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு நேர்ந்த அவலத்தை நாம் அனைவரும் அறிவோம். இதே போன்று இதற்கு முன்பு அதே காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்தவருக்கு நிகழ்ந்த அவலத்தை பற்றின பதிவையும் இப்போது நாம் பார்த்தோம். இது அரசு இயந்திரமும் காவல் இயந்திரமும் ஒரு சேர இணைந்து சறுக்கி தவறிய சம்பவத்திற்கான எடுத்துக்காட்டுகள். சாமானியருக்கு குறை ஏற்படும் போதெல்லாம் அரசு இயந்திரத்தையும் காவல் இயந்திரத்தையும் அணுகி முறையீடு செய்வார்கள். அப்படி முறையீடு செய்தும் பலனளிக்காமல் போனால் நீதிமன்றத்தில் முறையீடு செய்வார்கள். நீதிமன்றத்தில் முறையீடு செய்து தீர்ப்பு பெற்ற பிறகும் அது பலனளிக்காமல் போனால் மட்டுமே வேறு வழியின்றி ஊடகத்தை அணுகுவார்கள். அப்படி ஊடகத்தை அணுகிய ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிர்கதி அடையக்கூடாது என்பதாலும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஊடக தர்மத்தாலும் எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு இது. நேற்று காலை சத்தியம் தொலைக்காட்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அன்பரசு முறையீடு செய்த பின்பு ஊடக தர்மத்தால் உந்தப்பட்டு இந்த செய்தியை வெளிச்சம் போட்டு காட்டுவதிலும் சமூக பொறுப்போடு தார்மீக கடமையாக அவருக்கு முறையான தீர்வு கிடைக்க வேண்டியும் சத்தியம் தொலைக்காட்சி அடுத்தடுத்து செய்ததையும் நாம் கண்டோம். இது தனி ஒருவருக்கு நடந்த அவலம் மட்டுமல்ல, இதே அவலம் சத்தியம் தொலைக்காட்சி சமீப காலமாக எடுத்து வரும் பல முன்னெடுப்புகளிலும் நடந்திருக்கிறது. குறிப்பாக பெண்மணி ஒருவர் அவரது ஏடிஎம் கார்டை தொலைத்துவிட அந்த புகாரினை அசோக் நகர் R3 காவல் நிலையத்தில் கொடுத்து அவர் 10 நாட்கள் அலைக்கழிக்கப்பட்டு திருட்டு குற்றமாக இருந்தும் கூட மிசலேனியஸ் என்ற இதர பிரிவு குற்றம் என்ற பெயரில் CSR பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் அலட்சியம் காட்டியதாக அந்த பெண்மணி சத்தியம் தொலைக்காட்சியிடம் முறையிட்டார். இதையடுத்து சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் துணை ஆணையரிடம் முறையிட்டும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. சத்தியம் தொலைக்காட்சி இந்த விஷயத்தை மனுவாக சென்னை காவல் ஆணையாளருக்கு கொண்டு சென்ற பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அதற்குள்ளாக CCTV கண்காணிப்பு பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் அனைத்துமே தொலைந்து போனது. 60,000 ரூபாயை இழந்த பெண்மணிக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக சத்தியம் தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அலுவலக தொலைபேசி எண்ணிற்கே தொடர்பு கொண்டு ஒரு அமைப்பைச் சேர்ந்த சிலரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதை குறித்த புகாரும் சென்னை காவல் ஆணையருக்கு அனுப்பி வைத்திருந்தோம். சென்னை காவல் ஆணையாளர் இந்த கொலை மிரட்டல் புகாரை ராயபுரம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்க அங்கே முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது. இப்படி முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டவுடன் தன் கடமை முடிந்துவிட்டதாக எண்ணி மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை. மூன்றாவதாக சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேக ஒளிபரப்பு உரிமம் பெற்ற காட்சி பதிவுகளை சட்டத்திற்கு முற்றிலும் புறம்பாக தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் கேபிள் தொலைக்காட்சி சேவை வழங்கக்கூடிய முன்னணி நிறுவனம் செய்த முறைகேடு பற்றியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளித்திருந்தோம். இந்த 3 புகார்களிலும் எந்தவிதமான முறையான நடவடிக்கையும் இல்லாமல் போகவே பின்பு காவல் ஆணையரை நேரில் சந்தித்து 2வது முறையாக 3 புகார் மனுக்களும் அளிக்கப்பட்டன. 2வது முறை புகார் கொடுத்தும் சென்னை காவல் ஆணையர் தரப்பிலிருந்து எந்தவிதமான அர்த்தமுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது காவல்துறை இயந்திரம் முற்றிலும் முடங்கி போனதற்கு பெரும் எடுத்துக்காட்டு. இதையெல்லாம் 2 நாட்களுக்கு முன்பு DGP சங்கர் ஜிவால் அவர்களுக்கு மனுவாக குறுஞ்செய்தி மூலம் எமது தொலைக்காட்சியினுடைய பொது மேலாளர் அனுப்பியிருந்தார். அவர் இதை தீவிரமாக பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். அவரை நம்புகிறோம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ஆட்சி பொறுப்பேற்ற நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது அரசு இயந்திரமும் தான் நிர்வகிக்கும் காவல் இயந்திரமும் சறுக்கி தவறிய சம்பவங்களில் பாதிப்படைந்தவர்களுக்கு நிவாரணம் என்ற பெயரில் அரசு கஜானாவிலிருந்து பொது நிதியை வாரி வழங்கி ஊர்வாயை அடைக்காமலும் இடிப்பார் இல்லாது கெட்டுவிடாமல் அரசு இயந்திரத்தையும் காவல் இயந்திரத்தையும் முறையான மறுசீரமைப்பு செய்து முடங்கி போன இந்த இயந்திரங்களை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையிலும் இந்த பதிவை இப்போது நிறைவு செய்கிறோம்.